Radio City presents Crime and City. இந்த கதையில் வரும் சம்பவங்கள் அனைத்தும் கற்பனையே. வாழும் அல்லது இறந்தவர்கள் யாரையாவது குறிப்பிட்டால் அது தற்செயலானதே. அடியாத மாடு பணியாதுங்கிறது சின்ன வயசுல நம்ம ஸ்கூல்ல புக்ல படிச்ச விஷயமா இருக்கும், செகண்ட் பேப்பர்ல டிரான்ஸ்லேஷனுக்கு யூஸ் பண்ண விஷயமா இருக்கும். ஆனா வாழ்க்கையில இது எவ்வளவு உண்மையான விஷயம்ங்கிறத பல நேரத்துல நம்ம ஃபீல் பண்றதே கிடையாது. அடியாத மாடுங்கிறது அடிக்கிறதுன்னு பல பேர் தப்பா புரிஞ்சிட்டு இருக்காங்க. ஒரு மனுஷனுக்கு மூளையில பதிகிற மாதிரியான ஒரு விஷயத்த புரியுற மாதிரியான மொழியில சொல்றதுங்கிறது ரொம்ப முக்கியம். அப்படி நீங்க அதை சொல்லாம விடும்போது அதற்கான விளைவுகளை நம்ம சந்திச்சேதான் ஆகணும். இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல போற கதையும் அந்த மாதிரியான ஒரு கதை தான். ஒரு மங்களகரமான காலை நேரம். சுத்திலும் பட்டு புடவைகள் சரசரக்க, பெண்கள் குறுக்கவும் நெடுக்கவும் நடந்துட்டு இருக்காங்க. பெரியவங்க தன்னுடைய வீட்டுல இருந்து கூட்டிட்டு வந்த சின்னஞ்சிறுசுகளை பக்கத்து வீட்டு பெரியவங்களுக்கு, சொந்தக்காரங்களுக்கு அறிமுகம் செஞ்சு வச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஊர்ல தான் கல்யாணம்ங்கிறது 2 பேர் சேர்ற விஷயம் கிடையாது, 2 குடும்பங்கள் சேர்ற விஷயம். பரஸ்பர அறிமுகங்கள் எல்லா இடத்துலயும் நடந்துட்டு இருக்கிற அந்த நேரத்துல ஐயர் அந்த டயலாக சொல்றாரு. கல்யாண வீட்டின் பரபரப்பு கொஞ்சம் கொஞ்சமா அடங்கி வந்திருந்த உறவுக்காரங்க எல்லாரும் மெதுவா கிளம்பி போக ஆரம்பிக்கிறாங்க. எல்லா கல்யாண வீட்லயும் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள், சின்ன உராய்வுகளோட கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சுது அப்படிங்கிற நம்பிக்கையோட பொண்ணோட தம்பி காலியா இருக்கிற மண்டபத்தை ஒரு தடவை சுத்தி பாக்குறான். ஒரே ஒருத்தர் மட்டும் நல்லா சாஞ்சு உக்காந்து இருக்கிறாரு. பட்டு வேட்டி, பட்டு சட்டை அவர் போட்டிருக்கிறத பார்க்கும்போது மாப்பிள்ளை தரப்போ அல்லது பொண்ணு தரப்புலயோ ரொம்ப நெருக்கமான ஒரு ஆளா இருப்பாரோ அப்படிங்கிற சந்தேகத்தோட மெதுவா இறங்கி வந்து அவரை உத்து பாக்குறான். மோனா, இவரு நம்ம சைடா? இல்லனா இவரை நான் எங்கேயுமே பார்த்தது இல்லையே. அம்மாவை கூப்பிடு. பொண்ணு வீட்டு சைடுல இருந்து ஒவ்வொருத்தரா வந்து பாக்குறாங்க. ஆனா யாருக்குமே படுத்துட்டு இருக்கிற அந்த 48 வயது பெரியவர் யாருன்றதுக்கு எந்த ஐடியாவும் தெரியல. ஒருவேளை பையன் வீட்டுக்காரரா இருப்பாரோ? அவங்க சைடு எல்லாரும் கிளம்பிட்டாங்களே. மண்டபத்தை காலி பண்றதுக்கான நேரம் வேற நெருங்கிருச்சு. இவர் இப்படி தூங்கிட்டு இருக்கிறாரு. ஒருவேளை மாப்பிள்ளைக்கு ரொம்ப நெருக்கமான சொந்தமா இருந்து இவரை எழுப்பி கோவப்பட்டு இப்படி ஏகப்பட்ட குழப்பங்களோட என்ன பண்றதுன்னு தெரியாம மணப்பொண்ணுடைய தம்பி கைய பசஞ்சிட்டு இருந்த நேரத்துல தான் அந்த முக்கியமான ஒரு முடிவு எடுக்க வேண்டிய தருணம் வந்தது. சார், டைம் வந்து சார், கிளம்புங்க. மண்டபத்தினுடைய மேனேஜர் அடுத்த நிச்சயதார்த்தம் ஒண்ணு இருக்கு, நேரம் ஆச்சுன்னு இவங்களை அவசரப்படுத்த ஆரம்பிக்கிறாரு. வேற வழியே இல்லாம பக்கத்துல வந்து அவரை எழுப்பிடலாங்கிற முடிவுல மணப்பெண்ணுடைய தம்பி அவர் மேல கை வைக்கும் போதுதான் அந்த விஷயத்தை ரியலைஸ் பண்றான். என்ன ஐஸ் மாதிரி இருக்காரு? அவன் அவரை தொட்ட அந்த நொடி சேர்ல சாஞ்சு தூங்கிட்டு இருந்த அந்த பெரியவர் சரிஞ்சு கீழே விழுகிறாரு. பொண்ணுடைய சித்தப்பா மெடிக்கல் படிச்சவருங்கிறதுனால ஆள் ஐஸ் மாதிரி இருக்காருங்கும் போதே அவருக்கு மெலிதான ஒரு சந்தேகம் வந்திருந்தது. சரிஞ்சு அவர் கீழே விழுந்த வேகத்தையும் விழுந்த விதத்தையும் பார்க்கும்போது அவருக்கு ஒரு விஷயம் கன்ஃபார்மா தெரிஞ்சது. அவரை தூக்குறதுனால எந்த நன்மையும் வரப்போறது இல்ல. ஏன்னா அவர் உடம்புல உயிர் போய் 1 மணி நேரத்துக்கு மேல ஆயிருக்கணும்னு. இது அவரோட பேக் தான். விழுந்து கிடந்தவருடைய சேருக்கு பக்கத்துல இருந்த அந்த பேக பொண்ணுடைய தம்பி பாக்குறாரு. எடுத்து பார்க்கலாமா வேணாமான்னு ஒரு பெரிய விவாதத்துக்கு அப்புறம் மெதுவா அந்த பேக திறந்து பாக்குறவங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருந்தது. ஒரு லேப்டாப் வைக்கிற அளவுக்கு இருந்த அந்த பேக திறந்து பார்த்த போது அந்த பேகுக்குள்ள முழுக்க முழுக்க 2000 ரூபாய் நோட்டுக்கட்டுகள் சீரா அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கல்யாண மண்டபமா கலகலப்பா இருந்த இடம் இப்போ ஒரு மர்டர் சீனா முழு கலவரமா மாறி இருந்தது. எங்கு பார்த்தாலும் காக்கி யூனிஃபார்முகள் அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டு இருக்காங்க. கீழே விழுந்து கிடந்தவருடைய உடலை ஏத்துறதுக்கு ஸ்ட்ரெச்சரும் மெடிக்கல் டீமை சேர்ந்தவங்களும் காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஸ்கெட்ச் ஆர்டிஸ்ட் அவர் விழுந்த இடத்தை சுத்தி கோடு போட்டாச்சு. இன்ஸ்பெக்டர் அப்பதான் ஸ்பாட்டுக்குள்ள வராரு. 2 சைடும் கேட்டாச்சுல்ல, இவர் யாருன்னு யாருக்குமே தெரியாதுல்ல. 2 தரப்புலையும் வீட்டுல இருக்கிற பெரியவங்க எல்லாரையும் வர சொல்லி இவர் யாருங்கிற கேள்வி எல்லாம் கேட்டு விசாரணைய ஒரு நிலையில வச்சிருந்தாங்க. 2 வீட்டு சைட்லயும் கிளியர் சார். சார், இவர் யாருன்னு யாருக்குமே எந்த ஐடியாவும் இல்ல. ஏன் வந்தாரு, எதுக்கு பணம், எதுவுமே தெரியல சார். கீழே சரிஞ்சு கிடந்திருந்த ஆளை
2 தடவை சுத்தி பாக்குறாரு இன்ஸ்பெக்டர். அவர் கண்ல ஏதோ ஒன்னு பட்ட சந்தோஷம் இருந்தது. சாமி கண்ணு, இந்த ஆளை பாத்தீங்கல்ல, என்ன தெரியுது? ஆளுக்கு 45ல இருந்து 50 வயசு ஆகும் சார். பலன் இருக்கான். வெயில்ல இறங்குனதே கிடையாது போல. செக் பண்ணி பாத்துட்டேன் சார். பாடியில எந்த ஐடியும் இல்ல. தோ இந்த ஒரே ஒரு மொபைல் போன் மட்டும் தான் இருந்தது. சாமி கண்ணு, இந்த ஆளுக்கும் இந்த மொபைலுக்கும் சம்பந்தமே இல்லையே. பட்டு வேஷ்டி சட்டை பயங்கர காஸ்ட்லியா இருக்கு, ஆனா இந்த போன் பேசிக் மாடலா இருக்கு. இந்த ஒரு போனை தவிர இவங்கிட்ட வேற ஒண்ணுமே இல்ல சார். இல்ல சாமி கண்ணு, ஏகப்பட்ட க்ளூ இருக்கு. என்ன சார்? ஆளை பாத்தீங்களா? பட்டு வேஷ்டி, பட்டு சட்டை ரெண்டுமே புதுசு. துணி கொஞ்சம் கூட மடிப்பு கலையாம இருக்கிறத பார்த்தா இன்னைக்கு காலையில தான் வாங்கி போட்டிருக்கணும். ஆனா இந்த காலை பாத்தீங்கல்ல, வேஷ்டி சட்டைக்கு சம்பந்தமே இல்லாம ஒரு ஃபார்மல் ஷூ. அந்த ஷூல ஒரு பொட்டு மண்ணு கூட இல்ல. சோ இவன் கார்ல வந்திருக்கணும், பக்கத்திலேயே எங்கேயோ இந்த ட்ரெஸ்ஸையும் வாங்கியிருக்கணும். ஆனா அவசரமா இந்த பட்டு வேஷ்டி சட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு இந்த கல்யாணத்துல வந்து சாக வேண்டியதுக்கான காரணம் என்ன சார்? ஒருவேளை வேற ஏதாவது கல்யாணத்துக்கு போக வேண்டிய ஆளு இந்த கல்யாணத்துக்கு வந்துட்டாரா? ஒருவேளை பல வருஷத்துக்கு முன்னாடி குடும்பத்தை விட்டு ஓடி போன இந்த ஒண்ணு விட்டு மாமா, அமெரிக்காக்கு போன சித்தப்பா, அது மாதிரி ஏதாவது இருக்குமா சார்? என்ன சாமி கண்ணு, நேற்றுக்கு நைட் ஒய்ஃபோட சீரியலா? ஆமா, இவங்கிட்ட ஒரு கார் கீ இருந்திருக்கணுமே, அது எங்க? சார் ஆக்சுவலா வந்த உடனே கீஸ், ஐடி கார்டு, பர்ஸ் இது எல்லாத்தையும் சர்ச் பண்ணும் சார். எதுவுமே இவங்கிட்ட இல்ல. 2 விஷயம். ஒன்னு, இவன் கார் சாவிய பதட்டத்துல கார்லயே வச்சிருக்கணும். இல்லனா இவன் காருக்கு டிரைவரை போட்டு வந்திருக்கணும். அப்படின்னா இப்பவும் அந்த டிரைவர் இவனுக்காக இந்த ரோட்லயே எங்கேயாவது வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கணும். எப்படி பார்த்தாலும் இவனோட கார் இந்த ரோட்ல தான் இருக்கணும். சாமி கண்ணு, இந்த ஏரியால இருக்கிற எல்லா துணி கடையிலயும் இவரோட போட்டோவை காமிச்சு இவர் துணி வாங்க வந்தாரான்னு செக் பண்ணுங்க. எந்த கடையில இருந்து வாங்கினானோ, அங்க கேஷ் கொடுத்து வாங்கினானா இல்ல கார்டுல வாங்கினானாங்கிற எல்லா டீடைல்ஸும் எனக்கு வேணும். அப்புறம் நம்ம டிராபிக் டீம்ல ஆனந்தோட நம்பர் உங்கள்கிட்ட இருக்குல்ல, அவனுக்கு போனை போடுங்க. இவன் கார் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். சிட்டியினுடைய பரபரப்பான அந்த சாலையில குறைஞ்சது 200 வாகனங்கள் நிறுத்தப்பட்டிருக்கும். இந்த 200 வாகனத்துல இருந்து எது இறந்து போன இந்த நபர் வந்த வாகனம்னு கண்டுபிடிக்கிறது ஒரு பெரிய சேலஞ்சா தோணுச்சு சாமி கண்ணுக்கு. ஆனா இன்ஸ்பெக்டர் கிட்ட அதுக்கும் ஒரு ஐடியா இருந்தது. டிராபிக்ல இருக்கிற ஆனந்துக்கு போன் பண்ணி இமிடியேட்டா எனக்கு ஒரு சவுண்ட் சிஸ்டம் வேணும்னு சொல்லுங்க, கூடவே ஒரு பெட்ரோல் வண்டியும். இன்ஸ்பெக்டர் சம்பந்தமே இல்லாம இந்த விஷயத்த கேக்குறாரேன்னு சாமி கண்ணு யோசிச்சுட்டே ஆனந்துக்கு போன் பண்ணதுக்கு அப்புறம் தான் சாமி கண்ணுக்கு இன்ஸ்பெக்டர் என்ன பண்ண போறாருன்றதே புரிஞ்சுது. ஆனந்த், இன்னும் 1 மணி நேரத்துல இந்த ரோட்ல இருக்கிற எல்லா வண்டியும் வெளியே போகணும்னு சொல்லுங்க. ஆல்டர்னேட் பார்க்கிங் வேணும்னு கேட்டாங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் பின்னாடி இருக்கிற கார்பரேஷன் பார்க்கிங்ல இடம் ஒதுக்கி தரோம்னு சொல்லிடுங்க. நீங்க இதை மைக்ல சொல்லும் போது நம்மால் ஒருத்தர் இந்த பில்டிங்கோட வண்டி எல்லாமே 1/2 மணி நேரத்துக்குள்ள இங்க இருந்து கிளம்பணும்னு சொல்லுங்க. என் கணக்கு கரெக்டா இருந்தா அடுத்த 45 நிமிஷத்துல எல்லா வண்டி பக்கத்துலயும் அந்த ஓனர் நிப்பான், இல்ல எல்லா வண்டியும் கிளம்பிரும். அப்படி ஆளே இல்லாம நிக்கிற அந்த ஒரு வண்டி தான் நான் தேடிட்டு இருக்கிற இந்த ஆளோட வண்டி. இன்ஸ்பெக்டர் எதிர்பார்த்தது ரொம்ப சரியா நடந்தது. என்ன இப்ப வந்து வண்டி எடுக்க சொல்றீங்க, நாங்கெல்லாம் எங்க போவோம் அப்படின்னு அந்த ஏரியாவே கலேபரமாச்சு. ஒவ்வொரு வண்டி பக்கத்துலயும் அந்த வண்டியோட ஓனர் நின்னு போலீஸ்காரங்களோட கத்தி ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தாங்க. போலீஸ்காரங்க ஒவ்வொரு வண்டியவா எடுக்க சொல்லி சமாதானப்படுத்தி அனுப்பி வச்சிட்டு இருக்கிற அந்த நேரத்துல ஒரே ஒரு சிவப்பு கலர் ஸ்போர்ட்ஸ் கார் மட்டும் எந்த கலவரமும் இல்லாம அமைதியா அதோட பார்க்கிங் ஸ்பேஸ்ல யாரும் பக்கத்துல வராம நின்னுட்டு இருந்தது. ரெட் கலரா? நம்பர் என்ன? அடுத்த 5வது நிமிஷம் கார் முன்னாடி நின்னுட்டு இருந்தாரு இன்ஸ்பெக்டர். ஓகே, டிரைவர் வரல, காருக்குள்ள சாவி அப்படியே இருக்கு. அவ்வளவு பதட்டமா ஓடி போய் ஏன் செத்தான்? ஃபாரன்சிக்ல இருந்து வந்திருந்தவங்க இது ஒரு கொலை இல்ல, ஹார்ட் அட்டாக் தான் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லிருக்காங்க. ஸ்பெசிபிக்கான டீடைல்ஸ் வேணும்னா மார்ச்சுவரிக்கு கொண்டு போய் ஃபாரன்சிக் முடிஞ்சா மட்டும்தான் சொல்ல முடியும்னு பாடி அவங்க எடுத்துட்டு போயிருக்காங்க. ஆனா அவங்க சொன்ன முக்கியமான விஷயம், ஆள் இறந்து 2 மணி நேரம் ஆயிருக்கும்னு. அவர் இறந்து 2 மணி நேரம் ஆயிருக்குது, காரை தேடுறதுக்கு ஒரு 1 மணி நேரம் ஆயிருந்திருக்குது. எந்த கடையில இவர் ட்ரெஸ் வாங்கி இருந்தாருங்கிறத பத்தி இதுவரைக்கும் எந்த தகவலும் வரல. குற்றவாளி போலீஸை விட 3 மணி நேரம் முன்னாடி இருக்கிறான். சாமி கண்ணு, கார் ரெஜிஸ்ட்ரேஷன் எந்த ஆர்டிஓன்னு பார்த்து வீட்டு அட்ரஸ் கண்டுபிடிங்க. அடுத்த 5வது நிமிஷம்
இன்னும் குழப்பரேகைகள் அதிகமான முகத்தோட சாமி கண்ண இன்ஸ்பெக்டர் கிட்ட வந்தாரு. அந்த வீட்டு லேண்ட்லைனுக்கு போனை போட்டு ராமகிருஷ்ண வீடுங்களான்னு கேட்டேன். ஆமா நீங்க அப்படின்னு கேட்டாங்க. போலீஸ்னு சொன்ன உடனே ஒரு நிமிஷம் இருங்க அம்மா கிட்ட குடுக்கறேன்னு சொல்லி கொடுத்தாங்க. அந்த அம்மா போனை வாங்கி என் பையன் உயிரோட கிடைச்சிட்டானா அப்படின்னு கேக்குறாங்க. நான் உங்க பையனா, அவன் வயசு என்னன்னு கேட்டதுக்கு 22ன்னு சொல்றாங்க சார். அடுத்த 32வது நிமிஷம் முழு கதையும் இன்ஸ்பெக்டர் முன்னாடி இருந்தது. இறந்து போன நபருடைய பெயர் ராமகிருஷ்ணன். சிட்டில இருக்கிற ஒரு முக்கியமான பிசினஸ் மேன். ஆனா இவரை பத்தின எந்த ஆர்டிக்கலையும் நீங்க நியூஸ் பேப்பர்லயோ இவரை பத்தின போட்டோக்களை கூகுள்லயோ பாத்திருக்க முடியாது. வருஷத்துக்கு கோடிக்கணக்கில் டர்ன் ஓவர் பண்ணக்கூடிய ஒரு பிசினஸ் மேன். அவர் ஏன் ரொம்ப சாதாரணமான அந்த கல்யாணத்துல உட்கார்ந்து இருந்தாரு? அவ்வளோ அவசரமா தன்னுடைய பையனை யாரோ கிட்னாப் பண்ணிருக்கும் போது அந்த கல்யாண வீட்டுல கையில பணத்தோட அவர் யாருக்காக வெயிட் பண்ணாரு? இந்த மாதிரியான கேள்விகள் இன்ஸ்பெக்டரோட மனசுக்குள்ள ஓடிட்டே இருந்தது. பையன் நரேன் கிட்னாப் பண்ணப்பட்டு 1.5 நாள் ஆச்சு. ஒரு நாள் நைட்டு ஃப்ரெண்ட்ஸோட வெளியில போறேன்னு சொல்லிட்டு போன நரேன் அடுத்த நாள் காலையில வரைக்கும் வீட்டுக்கு வரல. நரேன் வீட்டுக்கு வராம இருக்கிறது இது முதல் தடவை இல்லங்கிறதுனால யாருமே அதை சீரியஸா எடுத்துக்கல. ஆனா அடுத்த நாள் காலையில 10 மணி வரைக்கும் நரேனுடைய போன் ஸ்விட்ச் ஆஃப்லயே இருந்ததுனால வீட்டுல கொஞ்சம் கொஞ்சமா பதட்டம் ஜாஸ்தியாச்சு. ராமகிருஷ்ணனுடைய தொழிலையும் நரேனுடைய வாழ்க்கை முறையிலையும் பார்ட்டிங்கிறது ரொம்ப சாதாரண ஒரு விஷயம். ஒருவேளை அந்த மாதிரி பார்ட்டிய முடிச்சிட்டு மத்தியானத்துக்கு மேலதான் எந்திரிப்பானோ அப்படிங்கிற சந்தேகம் சின்ன அளவுல அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்தாலும் அந்த நம்பிக்கையெல்லாம் உடைக்கிற மாதிரி 11 மணி 28 நிமிஷத்துக்கு ராமகிருஷ்ணனுக்கு ஒரு போன் வந்தது. உங்க பையன் நரேன் இப்ப என்னுடைய கஸ்டடியில இருக்கிறாரு. அவன் உங்களுக்கு உயிரோட திரும்ப வேணும்னா நான் அடுத்து போன் பண்ற வரைக்கும் நீங்க வேற யாருக்கும் போன் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு போனை வச்சிருந்திருக்காங்க. ராமகிருஷ்ணன் ஒரு பிசினஸ் மேன். தன்னுடைய பொலிட்டிக்கல் போலீஸ் இன்ஃபுளுயன்ஸை யூஸ் பண்ணி அடுத்த 1 மணி நேரத்துக்குள்ள நரேனை கண்டுபிடிக்கிறதுக்கான எல்லா முயற்சிகளையும் செஞ்சிருக்கிறாரு. ஆனா அதுக்கு அடுத்த 1 மணி நேரத்துல ராமகிருஷ்ணனுடைய செல்போனுக்கு ஒரு வீடியோ வந்திருக்கு. அதுல நரேனுடைய விரல் ஒன்று வெட்டப்பட்டு தனியா ஒரு பிளேட்ல வைக்கப்பட்டிருக்கு. பின்னாடி இருந்த ஒரு குரல், இந்த மாதிரி நான் சொல்ற பேச்ச நீங்க எப்பெல்லாம் கேட்காம இருக்கீங்களோ அப்பெல்லாம் ஒரு விரல் வெட்டப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ராமகிருஷ்ணன் போலீஸ் கிட்டயோ அவருக்கு தெரிஞ்ச பொலிட்டிக்கல் சர்க்கிள் கிட்டயோ ஒரு வார்த்தை கூட சொல்லல. கடத்தல்காரன் சொன்ன கணக்கு உண்மையா இருந்தா நரேன் காணாம போய் இப்போ 41 மணி நேரத்துக்கு மேல ஆச்சு. அந்த விரல் உண்மையிலேயே நரேனோடது தானான்னு செக் பண்ணிட்டாங்களான்னு கேட்டியா? சார் நரேன் கையில இருந்து ரத்தம் சொட்ட சொட்ட தான் அந்த வீடியோவே எடுத்திருக்கான் சார். அந்த பையன் கடைசியா எங்க பார்ட்டிக்கு போனா, அவன் கூட யார் யார் இருந்தா, அவன் எந்த வண்டியில போனா, அந்த வண்டியோட டீடைல்ஸ் எல்லாம் அடுத்த 10 நிமிஷத்துல எனக்கு வேணும். இன்ஸ்பெக்டர் கேட்ட எல்லா தகவலையும் ரெடி பண்றதுக்கு எஸ்ஐ சாமி கண்ணுக்கு 3/4 மணி நேரம் ஆச்சு. ஆனா அதை அவர் ரெடி பண்ணி முடிக்கும் போது எதனால இந்த கிட்னாப்பிங், எதனால ராமகிருஷ்ணனுடைய டெத், இது ரெண்டுக்கும் நடுவுல என்ன சம்பந்தம் இருக்கு அப்படிங்கிற எல்லா டீடைலும் அவர் கையில இருந்தது. சார் இந்த நரேன்கிறவரு கொஞ்சம் சேட்டக்கார ஆள் தான் சார். ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஃபுல்லா குடிச்சிட்டு ரோட்ல படுத்திருந்த ஒருத்தரை கார் ஏத்தி கொண்டுட்டாரு. ஆனா அதுக்கு அவர் ஜெயில இருந்தது ஒரே ஒரு நாள் நைட். அவருக்காக வாதாடின லாயரு பிளாட்ஃபார்ம் படுத்து தூங்கறதுக்கு இல்லன்னு சொல்லி கேஸ உடைச்சிட்டார் சார். பையன் மேல அவங்க அப்பாவுக்கு அப்படி ஒரு லவ்வா. அதனால அவர் குடிச்சது, ஆக்சிடென்ட் பண்ணது எதையுமே அவர் சீரியஸா எடுத்துக்கல. இன்ஃபேக்ட் ஆக்சிடென்ட் பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நரேனுக்கு ஒரு ஃபுல் பாடி மெடிக்கல் செக்அப் எடுத்தாராம். அந்த அளவுக்கு லவ். சரி, ஒரு கால் வந்ததுன்னு சொன்னீங்களே, அந்த நம்பரோட ஸ்டேட்டஸ் என்ன? சார் அந்த கால் யுஎஸ் டெக்சாஸ்ல இருந்து. இப்போ அந்த நம்பருக்கு நான் ட்ரை பண்ணேன் சார். ஆனா நாட் எக்ஸிஸ்டிங் வருது. அது மட்டும் இல்ல, ராமகிருஷ்ணனோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துருச்சு. காஸ் ஆஃப் டெத் ஹார்ட் அட்டாக்கா சார். ராமகிருஷ்ணனுடைய கார் கண்டுபிடிக்கப்பட்ட போது அதுல ஒரு ஜூஸ் கிளாஸ் இருந்தது, பாதி குடிக்கப்பட்ட நிலையில. அதன் மூலமா பாடியில எக்ஸ்ட்ரா சுகர் ஏறி ஏற்கனவே டயபெட்டிஸ் கம்ப்ளைண்ட் இருக்கிற ராமகிருஷ்ணனுக்கு அது ஒரு அன்கம்ஃபர்ட்ட கொடுத்திருக்கு. அதோட பையன் காணோங்கிற பதட்டம், வேக வேகமா அந்த கல்யாண மண்டபத்துக்கு படி ஏறி ஓடினதுன்னு எல்லாம் சேர்ந்து ராமகிருஷ்ணனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து அதனால அவர் அங்க இறந்திருக்காரு. ஒருவேளை ராமகிருஷ்ணன் இறக்கலன்னா நரேனை காப்பாத்துறதுக்காக அவர் எடுத்துட்டு போன அந்த 25 லட்சத்தையும் கொடுத்து நரேனை காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருப்பாரோங்கிற சந்தேகம் அவருடைய மனைவிக்கு மட்டும் இல்ல, இன்ஸ்பெக்டருக்கும் சாமி கண்ணுக்கும் சுத்தி இருந்த போலீஸ்காரங்க எல்லாருக்குமே வந்தது. ஆனா அந்த சந்தேகத்தை விட வலுவான இன்னொரு சந்தேகம் இருக்கு. சடனா ஏற்பட்ட பிளட் பிரஷர், டென்ஷன், எக்ஸஸா பண்ணப்பட்ட
கார்டியோ ஆக்டிவிட்டி தான் ஹார்ட் அட்டாக்கு காரணம்னு அட்டாப்சி சொல்லுது. ஒரு பெரிய பணக்காரரை ரோட்ல இறங்கி ஓட வச்ச அந்த விஷயம் எதுங்கிறது தான் இன்ஸ்பெக்டர் கண்ணு முன்னாடி இருந்த கேள்வி. அந்த கேள்வியை இன்ஸ்பெக்டர் யோசிச்சுட்டு இருக்கும் போது ராமகிருஷ்ணனுடைய மனைவி சுதாவுடைய செல்போன் அடிக்க ஆரம்பிச்சது. கால் வர்ற நம்பர் அவங்களுடைய பையன் நரேனுடைய மொபைல்ல இருந்து. இறந்து போன ராமகிருஷ்ணனுடைய மனைவி சுதாவுடைய மொபைலுக்கு கடத்தப்பட்ட அவங்களுடைய மகன் நரேன் கிட்ட இருந்து போன் வந்தது. இன்ஸ்பெக்டருக்கு ஆச்சரியமா இருந்தது. அவங்க போனை ஸ்பீக்கர்ல போட சொல்லி அவன் பேசுறத இன்ஸ்பெக்டர் கவனிக்க ஆரம்பிச்ச அதே நேரம், போலீஸ்காரங்க என்ன புடுங்கிட்டா இருக்கீங்க? போன வருஷம் மட்டும் கட்சி நிதியா 20 கோடி கொடுத்திருக்கான். வரப்போற தேர்தல்ல 100 கோடி. எவன் வீட்டு பணம்? ஒருத்தர் ரோட்ல அனாத மாதிரி செத்து கிடக்கான், புடுங்கிட்டா இருக்கீங்க. அவனை கொன்னவன் யாரா? என் மாப்பிளைய கண்டுபிடிக்க துப்பு இல்ல, வெக்கமே இல்லாம விசாரிக்க வந்திருக்காங்க. வெளியில போங்கடா எல்லாரும். நரேன், நரேன் நல்லா இருக்கியாமா? எங்க இருக்க? மாமா ஏமா கத்துறாரு? அவர் கொஞ்சம் அமைதியா இருக்க சொல்லுமா. அண்ணா கொஞ்சம் வாய மூடுங்க. அப்பா எங்க? அப்பாக்கு ஹார்ட் அட்டாக்டா. எந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு? அதெல்லாம் நான் சொல்றேன். முதல்ல நீ எங்க இருக்க அத சொல்லு. யாரா தங்கம்? மாப்பிளையா? எங்க இருக்காரு? அண்ணா கொஞ்சம் அமைதியா இருங்கண்ணா, நான் உனக்கு எல்லாமே சொல்றேன். நரேன் முதல்ல நீ எங்க இருக்கேன்னு சொல்லு. கேஜி ஹாஸ்பிட்டல்மா. ஹாஸ்பிட்டலா? நீ எங்கம்மா ஹாஸ்பிட்டல் போன? கேள்வியா கேட்காதமா, வாமா. நரேனுடைய போன் கால் கணவன் இறந்த சோகத்தை கூட சுதாமா கிட்ட இருந்து மாத்தி இருந்துச்சு. பையனை பாக்குறதுக்காக அவசரமா வண்டி எடுத்துட்டு கிளம்புறாங்க சுதா. கூடவே இன்ஸ்பெக்டரும் எஸ்ஐ சாமி கண்ணும். ஜீப்ல போற வழியிலேயே நரேன் எங்க பார்ட்டிக்கு போனாங்கறத பத்தின டீடைல்ஸ் சாமி கண்ணு கிட்ட இருந்தத இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சார், டிட்லின்னு ஒரு கிளப், அங்கதான் 2 நாளைக்கு முன்னாடி இந்த நரேன் பார்ட்டிக்கு போயிருக்கான். நைட்டு 2 மணி வரைக்கும் ஃபுல்லா குடிச்சிட்டு ஃப்ரெண்ட்ஸோட விடிய ஆட்டம் போட்டுட்டு வந்து கார்ல ஏறி இருக்கான். அப்புறம் மிஸ்ஸிங். அந்த பார்க்கிங் லாட்டோட சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து பார்க்கும்போது இவன் கார் பக்கத்துல ஹெல்மெட் போட்ட ஒரு உருவம் நின்னுட்டு இருக்கு. இவன் கார்ல ஏறான். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு காருக்குள்ள இருந்து ஒரே புகை சார். இந்த ஹெல்மெட் போட்டவன் காரோட விண்டோவை தட்டுறான். நரேன் காருக்குள்ள இருந்து விண்டோவை கீழே இறக்குனா ஒரே புகையா வெளில வருது. அந்த ஹெல்மெட் போட்ட ஆளு விண்டோ வழியா கைய விட்டு டோரை ஓபன் பண்ணி நரேனை அடுத்த சீட்டுக்கு தள்ளி விட்டுட்டு டிரைவர் சீட்ல உட்கார்ந்து காரை ஓட்டிட்டு போயிட்டான் சார். அதோட ரேடார்ல இருந்து மிஸ்ஸிங். சாமி கண்ணு சொல்றதையும் இப்ப நடக்கிறதையும் இன்ஸ்பெக்டர் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது அந்த கேஜே ஹாஸ்பிட்டல் வந்துருச்சு. ஹாஸ்பிட்டலோட பார்க்கிங் லாட்ல நரேனுடைய கார் எதுவுமே நடக்காத மாதிரி நின்னுட்டு இருந்தது. கேஜே ஹாஸ்பிட்டலுடைய பார்க்கிங் லாட்ல நரேனுடைய காரை பார்த்த உடனே இன்ஸ்பெக்டருக்கு வர்ற முதல் சந்தேகமே, காரும் நரேனும் பத்திரமா இங்க வந்தாங்கன்னா நரேனை கடத்தினவனும் கண்டிப்பா இங்க வந்திருப்பாங்கிறதுதான். அதே யோசனையோட சாமி கண்ணுவை இன்ஸ்பெக்டர் திரும்பி பார்க்கும்போது, புரிஞ்சு சார், சிசிடிவி ஃபுட்டேஜ உடனே கேட்டு வாங்கிடுறேன். அதே மாதிரி ரிசப்ஷன்ல நிறைய எத்தனை மணிக்கு அட்மிட் ஆனாரு, கூட யார் வந்தாங்கிற டீடைல்ஸையும் விசாரிக்க சொல்லிடுறேன். ரிசப்ஷன்ல ஒரு கான்ஸ்டபிள் விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. இன்ஸ்பெக்டரும் எஸ்ஐயும் நரேன் இருந்த ரூமுக்கு சுதாவோட போறாங்க. ஹலோ, நீங்களா யாரு? ஐயோ நரேன். சார் நீங்களே அதுக்குள்ள வரீங்க? அவங்க அம்மா மட்டும் தான் சார் இப்ப பாக்க முடியும். டாக்டர் பதறாதீங்க, ஒரு சின்ன என்கொயரி. இவர்கிட்டயா? நீங்க கேக்குற எந்த கேள்விக்கும் அவரால் சரியா பதில் சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல. பரவாயில்ல, நாங்க கேட்டு பாக்குறோம். சார் அவங்க தான் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்றாங்கல்ல சார், விடுங்களேன். டாக்டர் சார், என் பையனுக்கு என்னாச்சு? அவரோட இடது கை விரல் வெட்டப்பட்டிருக்கு. ஆனா அதுக்கு ப்ராப்பரா டிடி போட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. பிரச்சனை அவர் காலுக்கு. என்னாச்சு டாக்டர்? ஐயோ, கொஞ்சம் ட்ரபிள் தான். அவரோட நர்வ்ஸ்ல கரெக்டா அடிபட்டு இருக்கிறதுனால அவரால் எந்திரிச்சு நடக்க முடியாது. டாக்டர் இதுக்கு ட்ரீட்மெண்டே கிடையாதா? இல்ல, நாங்க எங்களால முடிஞ்சதை ட்ரை பண்றோம். பட் சான்சஸ் பொறுத்தவரையிலும் 50-50 தான். உங்களை விட பெட்டரான ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனா? எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் ட்ரீட்மெண்ட் ஒண்ணுதாங்க. டாக்டர்ஸ், ஸ்பெஷலிஸ்ட் இது மட்டும் தான் மாறும். நாங்களும் சிட்டில இருக்க பெஸ்ட் டாக்டர்ஸ் வச்சு தான் ட்ரீட் பண்றோம். ஒருவேளை எங்களை விட ஸ்பெஷல் கேர் யாரெல்லாம் தர முடியும்னா நாங்களே கண்டிப்பா உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவோம். பயப்படாதீங்க. இல்ல டாக்டர், நீங்க நடக்கவே முடியாதுன்ற மாதிரி சொல்றீங்களே. மேடம், 50-50 சான்சஸ் இருக்கு. என்னமோ நீங்க சொல்றதே எனக்கு புரியல. ஒரு நிமிஷம் இருங்க. அண்ணே எங்க இருக்க? கேஜி ஹாஸ்பிட்டலுக்கு வா. டாக்டர், நரம்புல அடிபட்டதுன்னு சொன்னீங்களே, அந்த அடி எப்படி பட்டதுன்னு சொல்ல முடியுமா? உடம்புல வேற எந்த இடத்துலயும் பெரிய காயம் இல்ல சார்.
கரெக்டா நர்வை மட்டும் செலக்ட் பண்ணி அடிச்சிருக்காங்க. சோ இது இந்த நரம்பு இந்த பாடி சிஸ்டம் பத்தி நல்லா தெரிஞ்ச யாரோ ஒரு ஆளு தான். 50-50 சான்சஸ் சொன்னீங்க. நம்ம பாடியோட சிஸ்டம் பொறுத்தவரையிலும் ஒரு சில நர்வ்ஸ் ரொம்ப சென்சிட்டிவ். அந்த இடங்கள்ல இவர் அட்டாக் பண்ணப்பட்டிருப்பாருன்னு எங்களுக்கு ஒரு டவுட். ஆனா பிரச்சனை அடி பட்டதுல இல்ல சார், அந்த பையனோட பாடி கண்டிஷன் அப்படி. ஏன் அவனுக்கு என்ன, நல்லா தானே இருக்கான் சார். வெளியில இருந்து பார்க்க ஆள் ஓகே, ஆனா ஆளுக்குள்ள கூடு மட்டும்தான் இருக்கு. ஹெவி ஸ்மோக்கர் போல. இந்த கஞ்சா, LSD இந்த மாதிரியான ஸ்டப்ஸ் பிளஸ் குடிக்கிற பழக்கம் வேற. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவன் 36 மணி நேரத்துக்கு முன்னாடி குடிச்ச ஆல்கஹாலே இப்பதான் அவன் பாடியில இருந்து வெளில போயிருக்கு. அன்ஹெல்தி லைஃப் ஸ்டைல், குடிக்கிறது, போதை பழக்கம் வேற. அந்த பாடி எவ்வளவு தாங்கும்னு ஒரு கணக்கு இருக்குல்ல சார். சோ இந்த அடி வேற யாருக்காவது பட்டிருந்தா சான்சஸ் பெட்டரா இருக்குங்கிறீங்களா? கண்டிப்பா ஒரு 70-30 அளவுக்காவது இருக்கும். தேங்க்யூ டாக்டர். நீங்க இங்கதானே இருப்பீங்க? எனக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தா உங்களுக்கு கேட்கலாம்ல? ஷார், நான் தான் இந்த பையனை பாத்துக்கிறேன். எஸ்ஐ டாக்டர் கிட்ட விசாரணையை முடிச்சிட்டு வெளியில வர்ற நேரம் கான்ஸ்டபிள் எதிரில வந்து சல்யூட் பண்றாரு. சார், சரியா ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி நிறைய இங்க அட்மிட் பண்ணிருக்காங்க. அட்மிட் பண்ணும்போது அவங்க கூட ஒரு 3 பேர் இருந்திருக்காங்க. ஹாஸ்பிடல் ஃபார்ம்ல ஃப்ரெண்ட்ஸ்னு சைன் பண்ணிருக்காங்க. சைன் பண்ணானுங்கன்னா இப்ப எங்க போனாங்க? கேண்டீன்ல உட்காந்துருக்காங்களா சார்? கூட்டிட்டு வர ஆள் அனுப்பிச்சிருக்கேன். கான்ஸ்டபிள் சொல்லி முடிக்கும் போதே ஹாஸ்பிட்டல் வார்ட் பாய் ஒருத்தர் அந்த 3 ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிட்டு வராரு. அந்த 3 பேர்கிட்டையும் இன்ஸ்பெக்டரும் எஸ்ஐ சாமி கண்ணுவும் விசாரிக்கிறாங்க. விசாரிச்சதுல தெரிகிற விஷயம் இதுதான். ஹாஸ்பிட்டல் பார்க்கிங் லாட்ல வண்டி நின்னுட்டு இருந்திருக்கு. நரேனுடைய மொபைல் போன்ல இருந்து ஒருத்தருக்கு போன் வந்திருக்கு. போன் வந்த உடனே அந்த நண்பர் மத்த 2 பேரையும் கூட்டிட்டு இந்த இடத்துக்கு நரேனை தேடி வந்திருக்கிறாரு. வந்திருந்தவங்க நரேன் இருந்த கண்டிஷனை பார்த்து நரேனை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிட்டு அவங்க அம்மா வர்ற வரைக்கும் வெயிட் பண்றதுக்காக கேண்டீன்ல நின்னுட்டு இருந்திருக்காங்க. யோ, இந்த ஹாஸ்பிட்டலோட சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணி இந்த கார் இங்க எப்படி வந்துச்சுன்னு விசாரிக்க சொன்னேன். என்னாச்சு சார்? இப்பதான் சார் சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்துச்சு, பாத்துடலாமா? சிசிடிவி ஃபுட்டேஜ்ல நரேனுடைய கார் வந்து நிக்குது. அந்த காரை நிறுத்தி உள்ள இருந்து சாவியை எடுத்து டிரைவர் சீட்ல இருந்து ஒயிட் அண்ட் ஒயிட் போட்ட ஒருத்தர் நரேன் உட்கார்ந்திருந்த பக்கம் வந்து நரேனுடைய கையில சாவியை கொடுத்துட்டு சல்யூட் பண்ணிட்டு நடந்து போயிடுறாரு. ரீவைண்ட் பண்ணு, இந்த இடத்துல ஃப்ரீஸ் பண்ணு. அந்த ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டிருந்த ஆளுடைய ஷர்ட்ல ஒரு பேட்ச் ஒன்னு இருக்குது, FFDன்னு. இன்ஸ்பெக்டர் தன்னுடைய போனை கையில எடுக்கிறாரு. அதே நேரம் கான்ஸ்டபிள் நரேன் முழிச்சிட்டதா எஸ்ஐ கிட்ட சொல்றாரு. எஸ்ஐ இன்ஸ்பெக்டரை திரும்பி பாக்குறாரு. ஆனா இன்ஸ்பெக்டர் தன்னுடைய மொபைல் போன்ல தீவிரமா எதையோ பாத்துட்டு இருக்கிறாரு. யோ, நீ அவனை வேற யாரும் டிஸ்டர்ப் பண்ணாம பாத்துக்கோ, நான் போய் சாரை கூட்டு வந்துடுறேன். என்னாச்சு சாமி கண்ணு? சார், அந்த நரேன் கண்ணை முடிச்சிட்டானா? நீங்க முன்னாடி போங்க, நான் வந்துடுறேன். எதுக்காக இன்ஸ்பெக்டர் தன்னை முன்னாடி போக சொல்றாருங்கிற ஒரு கேள்வியிலேயே நரேனுடைய வார்டை ரீச் பண்ற எஸ்ஐ உள்ள போகாம வெளியிலேயே நின்னுட்டு இருக்காரு. ஒரு 30 செகண்ட் கழிச்சு வேகமா வர்ற இன்ஸ்பெக்டர் அடுத்து நடக்க போற விஷயத்த சொல்றாரு. அந்த விஷயம் இந்த கேஸ் மறுபடியும் ஒரு முட்டு சந்தில மாட்டிக்கிட்ட ஃபீலிங்கை எஸ்ஐக்கு கொடுக்குது. அந்த ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு இவனை ஹாஸ்பிட்டல் ஒருத்தன் டிராப் பண்ணான்ல, அவன் ஒரு ஆக்டிங் டிரைவர் கம்பெனியை சேர்ந்தவன். ஃபிளையிங் ஃபாஸ்ட் டிரைவர்ஸ், இதுதான் அந்த கம்பெனியோட பேர். அந்த கம்பெனிக்கு கால் வந்தது நரேனோட போன்ல இருந்து. அந்த கம்பெனிக்கு பே பண்ணப்பட்டது நரேனோட கார்டுல இருந்து. சோ அந்த கம்பெனி கிட்ட போறது அகைன் ஒரு டெட் எண்ட். சார், இப்ப இவனை கிட்னாப் பண்ணவனை எப்படிதான் பிடிக்கிறது? அவன் கிட்னாப் மட்டும் பண்ணல, ராமகிருஷ்ணனை கொலை பண்ணதும் அவன் தான். சார், அது ஹார்ட் அட்டாக்னு சொன்னாங்க சார். எஸ்ஐ சார், இந்த போன் இருக்குல்ல, இதுல நிறைய விஷயம் வரும். நான் எவ்வளவு தூரம் நடக்கிறேன், நான் என்ன சாப்பிடுறேன், நான் யாருக்கெல்லாம் கால் பண்றேன், இது எல்லாமே இதுல இருக்கு. இதே மாதிரி ஒரு போன் ராமகிருஷ்ணன்ட்டையும் இருந்தது. அந்த போன் தான் நம்ம கிட்ட மாட்டலையே சார். அது ஒரு ஹை அண்ட் போன் எஸ்ஐ சார். அதுல என்னெல்லாம் நடக்குதோ ராமகிருஷ்ணனோட லேப்டாப்ல ஒரு காப்பி விழும். ராமகிருஷ்ணனுக்கு ஜூஸ் ஆர்டர் பண்ணது நரேனோட போன்ல இருந்து. சோ சுகர் அதிகமா போட சொல்லி அதை ராமகிருஷ்ணனை குடிக்க வச்சு, அதுக்கப்புறம் ராமகிருஷ்ணனை ஓட வச்சு அவருக்கு ஹார்ட் அட்டாக் வர வச்சு, இதெல்லாம் வரும்னு அவன் எதிர்பார்த்து பண்ண விஷயம் தான். என்ன, அவன் தங்கையால கொல்லல, பட் இட்ஸ் அ மர்டர். கோர்ட்ல நிக்காது. யாரோ ஒருத்தர் இவங்க குடும்பத்து மேல பயங்கர கோர்ட்ல இருந்திருக்காங்க. அந்த ஒருத்தர் யாருன்னு எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? எவ்வளவு புத்திசாலியா இருந்தாலும் ஏதாவது ஒரு தப்பு இருக்கும் எஸ்ஐ சார். இன்ஸ்பெக்டருடைய நம்பிக்கை இந்த கேஸ்ல குற்றவாளி யாருங்கிறத அவருக்கு காட்டுமாங்கிறத எஸ்ஐ சாமி கண்ணை யோசிச்சுட்டு இருந்த அதே நேரம் இன்னொரு முக்கியமான அப்டேட் இன்ஸ்பெக்டருக்கு வந்தது. அடிச்சாம் பாரு, இந்த நரேன் மேல ஒரு ட்ரங்க் அண்ட் டிரைவ் கேஸ் விழுந்துச்சுல, அந்த கேஸ் நேத்திக்கு தான் வாபஸ் வாங்கப்பட்டிருக்கு. சார், அதத்தான் நரேனோட லாயர் பிரேக் பண்ணிட்டாருன்னு சொன்னமே சார். தீர்ப்பு தள்ளி வைக்கப்பட்டிருந்தது எஸ்ஐ சார். ஆனா தீர்ப்பு என்ன வரும்னு எல்லாருக்குமே தெரியும். இப்ப கேஸே வாபஸ் ஆயிடுச்சு. குவாஷ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஒரு நிமிஷம், நரேன் கடத்தப்பட்ட அடுத்த நாள் கேஸ் வாபஸ். அதுக்கு அடுத்த நாள் அவங்க அப்பா இறந்திருக்காரு. ஒருவேளை நரேனோட தப்புக்கு அவங்க அப்பா தான் பொறுப்புன்னு யாராவது ஃபீல் பண்ணிருப்பாங்களோ?
நரேனுடைய ட்ரங்க் அண்ட் டிரைவ் கேஸ் வாபஸ் வாங்கப்பட்டதுக்கும் ராமகிருஷ்ணனுடைய மரணத்துக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமாங்கிற சந்தேகத்தோட இன்ஸ்பெக்டர் ட்ரங்க் அண்ட் டிரைவ் ஆக்சிடென்ட்ல பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்தார மீட் பண்ண ட்ரை பண்றாரு. எஸ்ஐ சார், இந்த நரேனை பாத்துருவோம். அதுக்கு முன்னாடி யாரையாவது விட்டு அவன் கார் ஏதாவது கிடைக்குதான்னு பாக்க சொல்லுங்க. கான்ஸ்டபிள், அந்த நரேனோட காரை ஒரு தடவை செக் பண்ணிட்டு வந்துருங்க. நரேன், எப்படி இருக்கீங்க சார்? என்ன சார் உங்களுக்கு பிரச்சனை? யோ, உன்ன 2 நாளா காணோம். ஒருத்தன் கடத்திட்டு போயிட்டான்னு ஒரு கலவரமா இருக்கு. நீ என்ன எங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டுட்டு இருக்க? கடத்தினாங்களா? ஓஹோ தம்பி, உங்களுக்கு வெள்ளிக்கிழமை நைட்டு பார்ட்டிக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு ஞாபகம் இருக்கா? ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனேன்னு நினைக்கிறேன். கண்ணை முடிச்சு பார்த்தா இங்க இருந்தேன். காலுக்கு கீழே உணர்ச்சியே இல்ல. ஃப்ரெண்ட்ஸுக்கு போன் பண்ண, ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன். யார் என்ன கிட்னாப் பண்ணா? எஸ்ஐ சார், அந்த டாக்டர் சொன்னது உண்மைதான் போலியே. தம்பி தெளியறதுக்கே 48 மணி நேரம் ஆயிருக்கு. அதுக்குள்ள இவன் ஒருத்தன் கடத்திக்கிட்டு போய் இவனை வச்சு காசை கேட்டு இவங்க அப்பாவை ஓட விட்டு அவருக்கு ஹார்ட் அட்டாக் ஆகி இப்ப வீட்டுல படுக்க வச்சிட்டானுங்க. இவன் முழிச்சு நமக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டுட்டு இருக்கான். 1 மினிட், எங்க அப்பா எங்க? இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்றதுங்கிறத எஸ்ஐயும் இன்ஸ்பெக்டரும் 2 பேர் முகத்தையும் ஒருத்தர் பார்த்துட்டு இருந்த நேரத்துல நரேனுடைய காரை செக் பண்ண போன கான்ஸ்டபிள் உள்ள வராரு. கூடவே நரேனோட மாமாவும். சார், ஃபாரன்சிக்கு போன் பண்ணிருக்கேன். டீம் வந்துட்டு இருக்காங்க ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்காக. பட் ஆனா காருக்குள்ள ஏகப்பட்ட அளவு ஸ்டாம்ப்ஸ் இருக்கு சார். ஸ்டாம்பா? ஆமா சார், இந்த போதைக்கெல்லாம் யூஸ் பண்றாங்கல்ல, எப்படியும் ஒரு 3 லட்சம் ரூபாய்க்கு பொருள் இருக்கும் சார். நரேனோட கார்லயா? ஆமா சார், ஒளிச்சு கூட வைக்கல, மேலாப்லே இருக்கு. எவன் நம்ம காரை பார்க்க போறாங்கிற திமிரு. மாமா, என்ன மாமா இவங்க வளவலன்னு பேசிட்டே இருக்காங்க? இவங்களை வெளியே துரத்து விடு மாமா. அப்பா வர சொல்லு. நீர் மாப்ள ஒண்ணு இல்ல மாப்ள, நான் பாத்துக்கிறேன். யோ, கொஞ்சம் வெளில வாங்கயா. சார், இந்த ஆளு ரொம்ப நேரமா மரியாதை எல்லாம் பேசிட்டு இருக்கான் சார். அது அந்த வேட்டில கொஞ்சம் கரை இருக்குல்ல, அடிச்சு ஜீப்ல ஏத்தும் போது எல்லாம் கரையாயிடும், அப்ப சரியாயிடும். யோ, என்னையா என்ன கிழிச்சுக்கிட்டு இருக்கீங்க? இந்த லெட்டரை பாரு. நரேனுடைய மாமா தூக்கி எறிஞ்ச அந்த லெட்டரை எடுத்து இன்ஸ்பெக்டர் படிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த லெட்டர்ல டைப் பண்ணப்பட்ட 6 வரிகள் இருக்கு. அதுல திரு மதிவாணன் அவர்களுக்கு இதனுடன் அனுப்பப்பட்டுள்ள பென்டிரைவில் நீங்கள், உங்கள் மாப்பிள்ளை மற்றும் உங்கள் மச்சான் நட்சத்திர விடுதிகளில் அடித்த எல்லா கூத்துக்களும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதுபோல் மொத்தம் 26 காப்பிகள் என்னிடம் உள்ளது. நடந்து கொண்டிருக்கும் போலீஸ் விசாரணை இதற்கு மேலும் தொடர்ந்தால் அடுத்த 2 நாள் முழுக்க தமிழகத்தின் தலைப்புச் செய்திகளாக நீங்கள் தான் இருப்பீர்கள். இதனுடன் போலீஸ் விசாரணையை நிறுத்திக் கொண்டால் சேதாரம் இதோடு போய்விடும். உங்கள் மாப்பிள்ளையை காப்பாற்றும் வழியும் இதற்கு பின் வரும். முடிவு உங்களிடம் அப்படின்னு 6 வரிகள்ல டைப் பண்ணப்பட்டு அடியில எந்த கையெழுத்தும் போடப்படாம ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து அனுப்பியிருக்கிறாங்க. சார், இதெல்லாம் சுத்த ஹம்பக் சார். அந்த பென்டிரைவ் நீங்க போட்டு பாத்தீங்களா? பார்த்தேனே, எல்லாத்தையும் பார்த்தேனே. மானம் காத்துல பறக்கிறது கண்ணுக்கு முன்னாடி வருது. என் மச்சான் செத்துட்டான், என் மாப்பிள்ள நடக்க முடியாம படுக்கையில கிடக்கான். நீங்க இதுக்கு மேல இத நோண்டி இன்னும் இந்த புண்ணை பெருசாக்குவீங்களா? போதியா, நீங்க விசாரிச்சு கிழிச்சதெல்லாம் போதும், எங்களை விடுங்க. இதுக்கு மேல என்ன நடக்கணும்னு நான் பாத்துக்கிறேன். சார், இது அப்படியெல்லாம் விட முடியாது சார். உங்க மாப்பிள்ளையோட கார்ல கொஞ்சம் போதை பொருள் இருக்கான். அடச்சே, இவ ஒருத்த. உன் பேர் என்னடா? சார், கொஞ்சம் மரியாதையா இரியா, வரேன். அடுத்த 3வது நிமிஷம் கமிஷனர் கிட்ட இருந்து இன்ஸ்பெக்டருக்கு போன் வருது. யோ, அந்த மதிவான ஒரு மாதிரி வெறி புடிச்சு வேற இருக்கான். இப்ப விட்டுருவோம், மார்க் பண்ணி வைங்க. எங்க போறாங்க? சார், காருக்குள்ள பொருளோட இருக்கு. இவங்களுக்கு இருக்கிற திமிருக்கு இவங்கள எப்பயும் சுக்குவாங்க. ஸ்ட்ரெயின் எடுத்துக்காத. இப்ப பண்ண தேவையில்லாத பொலிட்டிக்கல் பிரஷர் வரும். நான் சொல்றேன், அப்ப செஞ்சுக்கலாம். ஓகே சார். என்னையா, என்ன சொல்றாரு உங்க கமிஷனரு? கிளம்ப சொன்னார் சார். என் மாப்பிளைய கடத்தினவனை பிடிக்க முடியலன்னு வருத்தத்துல போகாத. நானே அவனை பிடிச்சு உங்ககிட்ட கொடுப்பேன். வெயிட் பண்றேன் சார். என் மாப்பிளைய கேரளா கூட்டு போறேன். 6 மாசம் எந்திரிச்சு நடந்துருவான். என்ன, அந்த பென்டிரைவ் மேட்டர் தான் கொஞ்சம் மிரட்டுது. ஆனா இதுக்கு மேல விசாரிக்காதீங்க, அது இம்மீடியட் ரிஸ்க். என்னையா கிளம்புறேன்னு சொன்ன ஃப்ரெண்ட் ஆயிட்டான்? இன்சு, ஒன்னும் வருத்தப்பட்டுக்காத. மச்சானுடைய காரியம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உன்னை தேடி வர வேண்டியது தேடி வரும். மதிவாணனுக்கோ இன்ஸ்பெக்டருக்கோ அப்ப தெரியாத அடுத்த நாள் காலையில வரப்போற நியூஸ் பேப்பர்ல கேரளா சென்ற ஆம்புலன்ஸ் விபத்துன்னு வரப்போறது. ஆனா இன்ஸ்பெக்டருக்கு தெளிவா தெரிஞ்ச ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு. நரேன் கடத்தப்பட்டது, ராமகிருஷ்ணன் உயிரை விட்டது, இப்ப மதிவாணன் பயப்படுறது. இது 3க்குமே ஒரே ஒரு காரணம். நரேனுடைய அலட்சியத்துக்கு அவங்க அப்பா ராமகிருஷ்ணன் கொடுத்த செல்லம் தான் காரணம்ங்கிறத யாரோ ஒருத்தர் தெளிவா புரிஞ்சு வச்சிருந்திருக்காங்க.
அப்படி அளவுக்கு அதிகமா செல்லம் கொடுக்கறதுக்கு காரணம் அவர்கிட்ட இருந்த பணமும் அதுக்கு பின்னாடி இருக்கிற அதிகாரமும்னு தெரிஞ்ச ஒருத்தருடைய வேலைதான்றது இன்ஸ்பெக்டருக்கு தெளிவா புரியுது. ஆனா அது யாருங்கிறது மட்டும்தான் இப்ப வரைக்கும் புரியாத விஷயமாவே இருக்கு. நாளைக்கு காலையில வரப்போற அந்த விபத்து செய்தியை படிச்சதுக்கு அப்புறம் இத கண்டுபிடிக்க இருந்த கடைசி 2 சாட்சிகளும் அழிஞ்சிரும்ன்றது அப்போ இன்ஸ்பெக்டருக்கு தெரியாது. என்னைக்காவது ஒரு நாள் மறுபடியும் இந்த கேஸ் தான் கைக்கு வரும்போது அந்த குற்றவாளியை பிடிச்சிடணுங்கிற நம்பிக்கையில அன்னைக்கு ஆஸ்பத்திரியை விட்டு கிளம்புறாரு இன்ஸ்பெக்டர். மறுநாள் வரப்போற ஆம்புலன்ஸ் ஆக்சிடென்ட் நியூஸ் இவருக்கு இந்த கேஸ் க்ளோஸ்டுங்கிறத அப்போதான் சொல்லும். Radio City presents Crime Earned City.